ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? என்னால் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து லைவ் வர முடியல. பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் நாங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தோம். வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா திங்கக்கிழமை அன்றைக்கி அவ்வளோ வேலை. ஏன்னா உங்களுக்கே தெரியும், லைவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் என்னோடய வீடு எந்த நிலமையில் இருந்தது. பாத்திரம் கழுவாத, வீடு கூட்டாத, துணி துவைக்காமல் எப்படிலாம் இருந்தது. 4 நாளாக எதுவுமே செய்யாமல் இருந்தது. அதனால் ஹாஸ்பிட்டல்லேருந்து எடுத்துகிட்டு வந்த துணி, வீட்டில் இருந்த துணி, வீட்டில் இருக்கிற ஜாமான், வீடு சுத்தம் பண்ணுறது எல்லாமே, இந்த வேலை எல்லாமே திங்கக்கிழமை அன்றைக்கி நடந்துகிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா நேற்று செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி போயிட்டு நம்ம புது வீடு பால் காய்ச்சணும் இல்லையா, பால் காய்ச்சி மறுநாள் தானே பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அன்னையிலேருந்து அந்த வீட்டுக்கே போனதில்லை. அந்த பால் காய வச்சுட்டு கொண்டாண்டில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு வந்தால் அப்படியே கிடந்தது. சரி போய் அதை போய் பார்த்துட்டு வரலாம். அப்புறம் அந்த வீட்டுக்கார சித்தி வேறு ஏன் வரல, என்ன வரலன்னு எதாவது நினச்சிப்பாங்க அப்படின்ட்டு நேற்று காலையில் அங்கே போயிட்டு இந்தமாதிரி சித்தி பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சரிம்மா அப்படின்ட்டாங்க. அதனால் தான் என்னால் வர முடியல அப்படின்னா, சரிம்மா நீ எப்போ வரையோ வந்துக்க அப்படின்ட்டாங்க. அப்புறம் நேற்று அந்த சித்திகிட்ட கொஞ்சம் நேரம் உட்காந்து பேசிட்டுன்ட்டு போயிட்டு வீட்டை கழுவி விட்டேன். வீடு ஃபுல்லாக கழுவி விட்டு வந்தாச்சு. இன்னும் பார்த்திங்கன்னா அந்த படிக்கட்டுக்கிட்ட தான் கழுவலை. படிக்கட்டுக்கிட்ட டோர் இருக்கு இல்லையா, அந்த டோர் கழுவணும், படிக்கட்டு கழுவி விடணும். இன்றைக்கி ஒரு 2 மணிக்கே போயிட்டு அதை கழுவி விட்டு வந்துடணும். கழுவி விட்டுட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு வந்துடணும். ஒரு 6 மணிக்கே போய் ஒரு கல்பத்தை ஏற்றிட்டு வந்துட்டால் வேலை முடிஞ்சுது. நாளை மறுநாள்லேருந்து நான் அங்கே தான் சாப்பாடு செய்ய போகிறேன். ஏன்னா முந்தா நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பூச்சி ஒன்று கையில் கடிச்சிருச்சு. கட்டில் மேல் தான் படுத்திருந்தேன். ஒரு பூச்சி ஒன்று கையில் கடிச்சு. அது என்ன பூச்சின்னு தெரியல. நானும் எந்திரிச்சு பெட்ஷீட்லாம் உதறி, பாயெல்லாம் உதறி பார்த்துட்டேன். கட்டிலெல்லாம் கூட சீமாத்தால் அடித்து பார்த்துட்டேன். எதுவுமே கண்ணுக்கு தெம்பில்ல. ஆனால் சுரீன்னு கடிச்சிது. அந்த இடம் அப்படியே ரவுண்டாக செவன்னு இருக்குது. அது என்ன பூச்சி, வண்டா இல்லை எறும்பா இல்லை பூரானா அப்படின்னு ஒன்றுமே தெரியல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இது. அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய அரணை மேலே தொப்பு தொப்புன்னு வீது கூரையிலேருந்து. அரணை, ஓணான் சலசலன்னு ஓடணும். அந்த கூரை மேலாம் ஓடுது. அதுவே டெய்லி நைட்டில் தூக்கம் இல்லாமல் என்ன தான் கட்டிலில் படுத்திருந்தாலுமோ அந்த மேலேருந்து விழுறது ரொம்ப பயமாக இருக்குது. அதனால் சரி இங்கே இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நாளை மறுநாள் அங்கே போய் சாப்பாடு செஞ்சுக்கலாம் அப்படின்னு எல்லாமே ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கேன். இங்கே இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா முந்தா நேற்று பார்த்திங்கன்னா இங்கே இருந்த ஜாமான்லாம் கொஞ்சம் எடுத்து விலக்கி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது, உள்ளே இருக்குது. இன்னும் மேலவும் பாத்திரம் இருக்குது. கொஞ்சம் ஃபுல்லாக எடுக்கலை. நான் கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். இன்னும் அந்த பாத்திரமே கூட பார்த்திங்கன்னா இப்போ இதில் அந்த பக்கம் இருக்குது பாருங்கள், அந்த பக்கம் இருந்துகிட்ருக்கு. இப்படி தான் வேலை நடந்துகிட்ருக்குதுப்பா. இன்றைக்கி நாளைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். லைவ் போட முடியுமான்னு தெரில. அப்புறம் பார்த்திங்கன்னா நெட்டு இல்லை. 2 ஜிபி தான் இருக்குது. வோடாஃபோனில் மட்டும்தான். ஏர்டெலுக்கு இன்னும் ஈஸி பண்ணலை. ஈஸி பண்ணால் 4 ஜிபி வரும். கண்டிப்பாக லைவ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும்.